வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து வாகன உரிமையாளர்களும் எரிபொருளை இன்று பெற்றுக் கொள்ளலாம், வெளியாகிய அறிவிப்பு. இன்று முதல் அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணம். அகில இலங்கை ரீதியில் உயர்தர பரீட்சையில் முதலாம் இடம் பெற்ற தமிழ் மாணவன். புத்தளத்தில் பெண்களின் தலைமுடியில் அபாயகர உலோகம், ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கோடபாய மஹிந்த மைத்ரி சஜித் முன்னிலையில் கம்பன்பில சொன்ன பெயர். தமிழ் மக்களுக்கான தீர்வு முதல் சிஸ்டம் சேஞ்ச் வரை புதைக்கப்பட்ட வாக்குறுதிகள், அலி சப்ரி தெரிவிப்பு. வட்வரி பதிவாளர்களுக்கு வெளியாகிய அறிவித்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள். ஒற்றை மற்றும் இரட்டை எண்களில் முடியும் வாகன பதிவு எண்களை கொண்ட வாகன உரிமையாளர்கள் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளலாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 19 முதல் வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் QR அமைப்பு மூலம் எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 0 மற்றும் இரட்டை இலக்க பதிவு எண்களை கொண்ட வாகனங்களின் கடைசி இலக்கம், இரட்டை இலக்க தேதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஒற்றைப்படை நாளாக இருந்தாலும் இரட்டைப்படை எண்ணில் முடியும் வரை பதிவுகள் வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நேதிகுமாரகே வெளியிட்டுள்ளார். நாட்டில் இன்று முதல் மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய வீட்டுப்பாவனை, கைத்தொழில் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்குமான கட்டணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோர் முதல் அதிகப்படியான பாவனையாளர்கள் வரை அனைவருக்குமே இந்த கட்டண உயர்வு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. 30 அலகுகளுக்கு கீழ் 4.3% அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 30 தொடக்கம் 60 அலகுகள் 6.9% அதிகரிக்கப்பட்டு 45 ரூபாவாக வசூலிக்கப்படுகிறது. 61 தொடக்கம் 90 அலகுகள் 6.9% அதிகரிக்கப்பட்டு 120 ரூபாவாக வசூலிக்கப்படுகிறது. 91 தொடக்கம் 180 அலகுகள் 7.2% அதிகரிக்கப்பட்டு 420 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 180 அலகுகளுக்கு மேல் ஆகக்கூடிய அளவாக 25% கட்டண உயர்வு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினம் வெளியாகியுள்ளனர். அதன்படி அகில இலங்கை ரீதியில் உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த தேவேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவன் முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். இம்மாணவன் இயற்பியல் அறிவியல் பாடத்தொகுதியில் 3A சித்திகளை பெற்றுள்ளார். அதே நேரம் அகில இலங்கை ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் முதலாவது புள்ளியை பெற்றுக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெண்களின் தலைமுடியில், குறிப்பாக புத்தளம் பகுதியில் வாழ்வோருக்கு பாதசரம் உலோகம் அபாயகரமான அளவில் காணப்படுவதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. இவர்கள் தொழில் ரீதியாக பாதசரத்துடன் நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியை எரிப்பதன் மூலம் இலங்கையில் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பொது சுகாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஆலோசகருமான ஹேமந்த விதானக்கு இதுகுறித்து குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை எரிக்கும் போது வெளியேறும் பாதசரம் சூழலிலும் கடல்வாழ் உயிரினங்களிலும் தேங்குவதாகவும் இறுதியில் உணவுச் சங்கிலி ஊடாக மனித உடலுக்குள் நுழைவதற்கும் வாய்ப்பு இருப்பதை இந்த தரவுகள் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். 18 முதல் 44 வயதுக்குட்பட்ட 28 பெண்களின் தலைமுடியில் பாதசர அளவு 1 ppm விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 1 ppm என்பது 2000 ஆண்டில் அமெரிக்க தேசிய ஆராய்ச்சி கவுன்சிலால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவாகும். சில பெண்களிடம் இந்த அளவு 15.584 ppm வரை உயர்ந்துள்ளதாகவும் இது பாரதூரமான நிலையை எடுத்துக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் உதயகம்பன் பிளவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோடபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாதியின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் நேற்று 31ஆம் தேதி வெளிப்படுத்தி போவதாக திவிதுருகெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகம்பன் பிற தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சூத்திரதாரி யார் என்ற பெயரை கோடபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, சஜித் என்ற பெயரை உதயகம்பன் பிற தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சிஸ்டம் சேஞ்ச் என்ற பாரிய எதிர்பார்ப்புடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் நடைமுறையில் எந்தவொரு மாற்றத்தையும் காட்டவில்லை என முன்னாள் நீதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஒரு வருடம் கடந்தும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு முறையானதொரு அரசியல் தீர்வை பெற்றுத்தர அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டினார். காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலும் எவ்வித முடிவு எடுக்கப்படவில்லை என்பதுடன் கடந்த கால வரி விதிப்பு முறைகளை மாற்றி மக்களுக்கு சலுகை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்றவாறு மக்களுக்கு எவ்வித தீர்வுகளையும் வழங்கவில்லை என்பதையும் தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளை கைது செய்வதாக கூறி சின்ன மாற்றங்களை செய்துவிட்டு பாரிய அளவில் எதையும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஊழல்வாதிகளின் கைதுகள், தற்போதைய அரசாங்கத்தின் நகர்வு நாட்டின் எதிர்கால அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து வரி பதிவுதாரர்களும் பின்பற்றப்பட வேண்டிய புதிய வரிப்பட்டியல் வடிவம் மற்றும் அதன் விவரங்கள் தொடர்பான நடைமுறைப்படுத்தல் திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் திகதியிடப்பட்ட 205 இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய வரிப்பட்டியல் நடைமுறைகள் 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வர இருந்தது. மேலும் தற்போது இந்த திகதி 2026 ஜூலை 1ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் புதிய நடைமுறைகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் அனைத்து வரி பதிவுதாரர்களும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளுக்கு அமையவே வரி விலை பட்டியல்களை வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கவில் உள்ள பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த பல விமானங்கள் தாமதமாக தரையிறங்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வை திறன் காரணமாக விமானங்கள் தாமதமாக தரையிறங்க தயாராகியுள்ளன. இதற்கிடையில் சைனா ஈஸ்டரின் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று கட்டுநாயக்கவில் தரையிறங்க முடியாமல் மட்டான சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.